பண்ணீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேழ்வரகை வச்சு சப்பாத்தி போடலாம் வாங்க. அதுக்கு கேழ்வரகை அரிச்சிக்கிடலாம். 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கேழ்வரகை அரிச்சாச்சு. 1 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய், பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்திக்கு விரவிக்கிடலாம். கையில் ஒட்டாத அளவுக்கு உருட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஒருக்கா மாற்றி போட்டுக்கலாம், அந்த பக்கம் ஒருக்கா மாற்றி போட்டுக்கலாம். மாற்றி மாற்றி போட்டு எடுத்துக்கலாம். சத்தான சப்பாத்தி ரெடி. வீட்டில் இருக்க கேழ்வரகு மாவில் செய்தது. கோதுமை மாவும் சேர்ந்து சுட்ட சத்தான சப்பாத்தி ரெடி. அதுக்கு தொட்டுக்க சால்னா. சுடும்போது ஒரு சொட்டு எண்ணெயே ஊற்றாமையாங்க சுடுறேன். நல்ல சத்தான ஒரு பொருள். எல்லாரும் சுட்டு பாருங்கள். சுட்டு பார்த்து சாப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.